Hi friends, நான் Vaishnavi from Abisha's home style. என்னடா இது இவ்வளவு things அடுக்கி வச்சிருக்கேன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. 2 வீக்ஸ்க்கு முதல்ல kitchen stuff plus vlog ன்னு சொல்லி ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அந்த கடையில் நான் என்னெல்லாம் வாங்கினான்னு உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ஒரேடியாக வாங்கல. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்க போகல கொஞ்சம் சாமான் வாங்கினேன். மிச்சத்தை லாஸ்ட் வீக் ஒருக்கா போயிருந்தேன் நான் அப்போ வாங்கினேன். எல்லாமே சேல் ப்ரைஸில் வாங்கின சாமான் தான். எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டர் பாட்டிலில் நாங்கள் கோல்டு வாட்டர் கொண்டு போகணுமென்று சொன்னால் 24 ஹவர்ஸுக்கு அப்படியே இருக்கும். அதே நாங்கள் ஹாட் வாட்டர் கொண்டு போகணுமென்று சொன்னால் 12 ஹவர்ஸுக்கு சூடாறாமல் அப்படியே இருக்கும். இது நாங்கள் லஞ்ச் கொண்டு போகக்கூடிய மாதிரியான கண்டெய்னர்ஸ். இதில் நீங்கள் சூடான சாப்பாடு ஏதாவது கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 5 ஹவர்ஸுக்கு சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும். அதுவே நீங்கள் கோல்டான சாப்பாடு ஏதாவது கொண்டு போனீங்கன்னு சொன்னால் 7 ஹவர்ஸ் வரைக்கும் குளிர் போகாமல் இருக்கும். இந்த பாட்டில்ஸ் நாங்கள் ஆயில் விட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் 2 பாட்டில்ஸ் இருக்குது.
இது வந்து வெஜிடபிள்ஸை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 8 விதமான பிளேட்ஸ் கொடுத்துருக்கிறேன். இது வந்து வெஜிடபிளை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை என்னென்னு யூஸ் பண்ணுறதுண்டு பிறகு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிளேட்ஸ் எல்லாமே பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இது நல்ல வடிவான சின்ன பவுல் செட். இதில் வந்து 6 பீஸ் இருக்குது. இதை வந்து நாங்கள் கிச்சனில் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 3 பீஸ் வந்து இருக்குது. இதில் மூடி வந்து நல்ல டைட்டாக இருக்குது. நாங்கள் என்ன போட்டாலுமே காற்று போகாது. இது வந்து சில்வர் மிக்சிங் பவுல் செட். இதில் வந்து சில்வரில் 3 பவுல்ஸும் அதுக்கேற்ற சைஸில் 3 மூடியும் வரும். அதனால் இதில் 6 பீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன்.
இந்த பாத்திரம் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏனெண்டா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.